தான் கோத்திரத்தாரை நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை கொண்டு நாம் விசேஷமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். பல இடங்களில் தேவனுடைய வார்த்தையில் காணப்படுகின்ற சம்பவங்கள் உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும்படியாக தேவ வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கின்றது. சில சம்பவங்களை நாம் வாசிக்கும் பொழுது மிக கொடூரமாக இருக்கும். இவ்வளோ வேதனையோடு ஜனங்கள் இப்படி செய்திருக்கணுமா, இவ்வளோ வேதனைகளை அவர்கள் சந்தித்திருக்கணுமா என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த சம்பவங்களை தேவ வார்த்தையில் எழுதின நோக்கம் நீங்களும் நானும் அதை வாசித்து நாம் நம்மளுடைய வாழ்வில் அந்தபடி நடவாமல் அதை நாம் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ளும்படியாக தேவ வார்த்தையில் பல சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய வேதாகமத்தில் நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொண்டீர்கள் என்றால் முதல் சில வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தேவ வார்த்தை சொல்லுகின்றது, இந்த தான் கோத்திரத்தார் அவர்களுடைய வாக்குத்தத்த பூமியை அவர்கள் சுதந்தரிக்காமல் இன்னும் தேடி கொண்டிருந்தார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. அப்படி என்றால் எல்லா கோத்திரங்களும் அவர்கள் தங்களுடைய சுதந்திர பூமியை பெற்றுக்கொண்டு வசித்து கொண்டிருந்த நாட்களில் இந்த தான் கோத்திரத்தார் இன்னும் அவர்களுடைய சுதந்திர வாக்குத்தத்த பூமியை இன்னும் அவர்கள் சுதந்தரிக்காமல் இன்னும் தேடி கொண்டிருந்தார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. அந்த வசனத்தை நாம் இன்னும் கூர்மையாக ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் இங்கே என்ன நடந்தது என்றால், இந்த தான் கோத்திரத்தாருக்கு வாக்குத்தத்த பூமி கொடுக்கப்படாதனால அவர்கள் தேடிக்கொண்டில்லை, அவர்களுக்கு ஏற்கனவே ஆண்டவர் வாக்குத்தத்த பூமியை கொடுத்தும் அது வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் தேவன் தந்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் மறுத்து அவர்கள் இந்த நியாயாதிபதிகள் நடந்த எல்லா மனிதர்களைப் போல அவனவன் தன் சொந்த பிரியத்தின்படி நடக்க ஆரம்பித்தான். இதுதான் தான் கோத்திரத்தாரும் செய்து கொண்டிருந்தார். ஏற்கனவே தேவன் அவர்களுக்கு ஒரு நல்ல பூமியை அவர்களுக்கு சுதந்திரமாக தேவன் தந்தார். ஆனாலும் நான் சொன்ன மாதிரி இவர்கள் அந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த பூமியை சுதந்திரிக்காததற்கு ஒரு காரணம் இருக்கும் என்றால், அந்த பூமியில் பிலிஸ்தியர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த பிலிஸ்தியர்களை இவர்கள் போய் சண்டை போட்டு யுத்தம் செய்து அவர்களை தோற்கடித்து அந்த பூமியை சுதந்திரிக்கும்படியாக தேவன் அவரிடத்தில் எதிர்பார்த்தார். ஆனால் இந்த தான் கோத்திரத்தார் அந்த யுத்தத்தை செய்வதற்கு சோம்பல் பட்டு சோம்பேறியாயிருந்து அவர்கள் எனக்கு இந்த சுதந்திரமே வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவர்கள் கடந்து செல்கின்றார். ஸோ எல்லா கோத்திரங்களும் அந்தந்த இடத்தில் அவர்கள் வசிக்க ஆரம்பித்த பின்பதாகும் இந்த தான் கோத்திரத்தார் மாத்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த பூமியை அவள் சுதந்திரிக்காமல் இருந்தார்.